ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி சின்ன பிள்ளைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஜல்லி. இது கடையில் இருக்கிற அதே டேஸ்ட்லேயே நம்ம வீட்லேயும் எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாமா? இதுக்கு நான் ஜெலட்டின் பவுடரை எடுத்துருக்கிறேன். ஜெலட்டின் பவுட்ரு இல்லை அப்படின்னா நீங்கள் அகர் அகரை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு பவுலில் ஜெலட்டின் பவுடரை போட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கலந்துக்குங்க. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு என்ன கலர்ஸ் நீங்கள் போட போகிறீங்களோ அந்த கலரை போட்டுக்கலாம். நான் இதுக்கு ஒரு பிங்க் கலர் நான் சேர்த்து இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. அடுத்தது ஒரு கடாயில் 1 கப் போல் சுகரை போட்டுட்டு இந்த சுகர் முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்குங்க. தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அடுத்தது ஒரு தட்டில் கொஞ்சமாக தண்ணியை விட்டுக்குங்க. நம்ம கொதிக்கிற இந்த லிக்விடை அந்த தட்டில் விட்டு பாருங்கள். இந்த மாதிரி கையில் எடுக்கிற ஒரு பதத்துக்கு வரணும். அதுதான் உங்களுக்கு கரெக்டான ஒரு ஸ்டேஜ். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ஜெலட்டினையும் இதில் சேர்த்து நல்லா கலந்துக்குங்க. கலந்து கொஞ்சம் கொதிக்கு வந்தவுடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு இதில் மாற்றிருக்கிறேன். இதை ஒரு ஃப்ரிட்ஜில் ஒரு 8 மணி நேரத்துக்கு அப்படியே வச்சுருங்க. அடுத்தது 8 மணி நேரத்துக்கு அப்புறமா நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சூப்பரான ஒரு ஜல்லி ரெடியாக இருக்கும். இதுக்கு மேலே நான் கொஞ்சம் சர்க்கரையெல்லாம் சேர்த்தோன்னா பார்க்கவே அழகாக இருக்கும். அப்படியே கடையில் இருக்கிற அதே போலவும் இருக்கும். நீங்களும் இதே மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய ஜல்லி ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கடையில் எப்படி வாங்கி சாப்பிட்றீங்களோ அதே டேஸ்ட்டுக்கு இந்த ஜல்லி இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி தான். குறைவான பொருட்களை வச்சு குறைவான நேரத்தில் இதை செஞ்சு முடிச்சிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்களும் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.